வெல்கம் டு பொன்மாலா சமையல். இன்னைக்கு நம்ம சமையல் என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் குழம்பு எங்கள் ஊர் சைடில் வறுத்து அரைச்சி பண்ணுற மாதிரி தான் இன்னைக்கு பண்ண போகிறேன். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இது வந்து 3/4 கிலோ நான் மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான மசாலா எப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ 1.5 ஸ்பூன் வரமல்லி வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு, வரமிளகா ஒரு 8, அப்புறம் பட்டை இந்த பாருங்க 2, கிராம்பு வந்து ஒரு 8 கிராம்பு. இதை கறியை விடாமல் வறுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் ஜீரகம் கடைசியாக போட்டு லைட்டாக சூடான உடனே கொஞ்சமாக ஒரு 4 கருவேப்பிலை தழை அதையும் போட்டு இது லைட்டாக வறுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஆயில் விடுங்க. ஃபஸ்ட்டே ஆயில் விட்டால் ரொம்ப ஒரு மாதிரியாக வதங்கும். அதுக்கு தான் அதை இப்படி வறுத்துட்டு கடைசியாக கொஞ்சம் ஆயில் விட்டால் நல்லா இருக்கும். அதுக்காக தான் நல்லா வறுபடும். இது கூட 1 ஸ்பூன் கசகசா அந்த மசாலா கூட போட்டிங்கன்னா கரிஞ்சது மாதிரி ஆகும், நல்லா வறுபடாது. அதனால தான் இது தனியாக போட்டு வறுக்கிறது. அது கூட இது சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சின்ன ஸ்பூன் இருக்கு பாருங்கள், இதுக்கு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடலாம். அப்புறம் இந்த வறுத்து அரைச்ச பொடி பண்ணி வச்சுருக்கிறோமில்ல அந்த மசாலா அதையும் இதில் போட்டுடலாம். இதெல்லாம் போட்டு இதான் அந்த அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதில் விட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் இதை ஊற விடணும். அப்போ தான் கறி வந்து நல்லா வேகும். இப்போ இது கூட இந்த இஞ்சி பூண்டுக்கு வந்து தண்ணிலாம் ஊற்றி அரைக்காதீங்க சரிங்களா. இந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா இதில் அப்படி போட்டு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு கொஞ்சமாக தான் இதுக்கு கடுகு போடணும். நாங்கள்லாம் கடுகே போட மாட்டோம். சரி நீங்கள் என்னடா கடுகு கூட போட்டு தாளிக்க மாட்டேங்கன்னு நினைப்பீங்க. இப்போ ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை தழை எல்லாமே நல்லா வதங்கிடுது. இப்போ இந்த மசாலா எல்லாம் ரெடி பண்ணி நம்ம ஊற வச்சுருக்கிறோம்ல அதை எடுத்து போட்டுடலாம். சரியான வாசம். வேறு எந்த மசாலாவும் சேர்க்கக்கூடாது. இப்போ இது கூட போட்டு அவ்வளோதான் நல்லா அடி பிடிக்காமல் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கறி பாருங்க நல்லா இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுது. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போதும். இப்போ இதை நல்லா 2 கொதி வரட்டும். அப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம், மூடி வச்சிடலாம், கொஞ்சம் வேகட்டும். இப்போ இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம இந்த இடத்துல வந்து தேங்காய் கொஞ்சமாக இந்த மாதிரி இந்த ஈரப்பதம் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட அந்த முந்திரி ஒரு 4 இது உடைச்சது, அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள். இது எதுக்குன்னா அதில் வந்து நம்ம வரமிளகா கம்மியாக தானே போட்டிருக்கோம், கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்காக இதில் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி வறுத்து இதை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஓரளவுக்கு 3/4 வேக்காடு கறி வெந்துருச்சு. இப்போ இந்த தேங்காய் எல்லாம் பேஸ்ட் இருக்குதுல்ல அரைச்சி வச்சது அதை போட்டு அப்புறம் இப்போ உப்பு போட்டு ஒரு கிண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு கிண்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான், கறி நல்லா வெந்துடுது. நல்லா குழம்பு பாருங்கள் கரெக்டான திக்னஸ்னால வந்துருச்சு நல்லா. அவ்வளோதான், நான் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். இனிமேல் சாப்பிட்றலாம்.
ஓகே, இப்போ வந்து மட்டனை வந்து எப்படி மசாலா வறுத்து அரைச்சிங்கிற ரெசிபியை பார்த்துட்டோம். நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதை குக்கரில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் குழம்பு. அதனால தான் நான் இதில் கூட ஒரு 10 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டயாட்டா, பாய்.